அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் மற்றும் புதிய பொறுப்பு உள்ளிட்ட பல முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியை தழுவியது. சில தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டங்களில் வேட்பாளர்கள் தேர்வில் குளறுபடி, தேர்தல் பணிகளில் ஒருங்கிணைப்பின்மை, உட்கட்சி பூசல் என அடுக்கடுக்கான புகார்களை கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். மேலும் கட்சியை பலப்படுத்த பிரிந்திருக்கும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், தொடர் தோல்விகளுக்கு காரணமான மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற சில கோரிக்கைகளை நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில்தான் இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அவசர செயற்குழு கூட்டம் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறுகிறது. இன்றைய கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்சியின் அதிகாரங்களை பரவலாக்கும் வகையில் அமைப்பு ரீதியாக உள்ள 82 மாவட்டங்களை 100க்கும் மேல் அதிகரிப்பது குறித்தும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகும் விதத்தில் தேர்தல் பணிக்குழு அமைப்பது, கட்சியில் இளைஞர்கள் மற்றும் பெண்களை அதிகளவில் சேர்ப்பது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இவை தவிர சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, போதைப்பொருள், விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்ற உள்ளதாகவும் தெரிகிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.